ஹாமிதன் லில்லாஹி அவ்வலன் வசாமி ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹ லஹும் அபுவாபுஸ் ஸமா வலா யத்குலூனல் ஜன்னah ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியாத் வகதாலிக நஜ்ஸில் முஜ்ரிமீன். அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனுடைய பேரருளால் ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொள்கிறோம். இந்த இனிய நேரத்திலே கடமைகளும் உரிமைகளும் என்கின்ற தலைப்பிலே எது போன்ற கடமைகளை முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் செய்வதற்கு தவறிவிட்டார்களோ, எந்த கடமைகளை சரியான முறையிலே செய்யாத காரணத்தினால் பலவிதமான விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோன்ற சில செய்திகளை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை எந்த அளவிற்கு நிறைவேற்றுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய மறுமை வாழ்க்கை பிரகாசமாக அமையும். எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தன்னுடைய கடமையிலே கொடும்போக்கானவனாக செயல்படுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய மறுமை வாழ்க்கை இழுபறியாக அமைந்துவிடும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யா. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இறைவனுடைய கடமையான தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா என்ற கேள்வியோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமை வெற்றியை நமக்கு தருவதில்லை. நோன்பு, ஜகாத் போன்ற ஆன்மீக வணக்கங்களில் தெளிவான முறையிலே நீங்கள் செயல்பட்டீர்களா என்ற கேள்வியை மாத்திரம் கேட்டுவிட்டு மறுமையினுடைய வெற்றியை நமக்கு இறைவன் தருவதில்லை. மனைவி என்ற ஒரு தகுதியை நீங்கள் பெற்றிருந்தீர்களே, அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? கணவன் என்ற ஒரு தகுதியை நீங்கள் அடைத்திருந்தீர்களே, அதில் நீங்கள் சரியானவர்களாக இருந்தீர்களா? பெற்றோர்கள் என்ற தகுதியை நீங்கள் பெற்றிருந்தீர்களே, அதில் நீங்கள் சரியான முறையில் செயல்பட்டீர்களா? இப்படி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பலவிதமான கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதில் சொல்லுகின்ற பட்சத்தில் தான் மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெற்றியை நமக்கு தருவானே தவிர வெறுமனே இந்த ஆன்மீக விஷயத்துல மாத்திரம் கவனம் செலுத்தி ஒன்ன நான் ஏமாத்துற மாதிரி, என்ன நீ ஏமாத்துற மாதிரி படைச்ச அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது.
அதனாலதானே திருமலை குர்ஆன்ல 6666 வசனங்கள் இருக்குல்ல. அப்படித்தானே கேள்விப்படுறோம். இந்த 6664 வசனங்கள்லயும் என்ன இருக்குது? தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்தை கொடுங்க, ஜும்மாவுக்கு போங்க, இதா இருக்கா? ஆன்மீகத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்குமே. ஆனால் ஒரு பக்கம் போகும் திருமலை குர்ஆனுடைய ஒரு பக்கம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை? அப்ப அவ்வளவு வசனத்திலையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்றான்? எது மாதிரியான சுமைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனின் மீதும் சுமத்தி இருக்கிறான். அதுல தெளிவா இருந்தா மாத்திரம்தான் மறுமை நாளில் நாம் வெற்றி அடைய முடியுமே தவிர, நாம நினைக்கிற மாதிரி அறகுறையாக இருப்பவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அந்த இடத்துல கருணை காட்டுவான்னு புரியக்கூடாது. புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு எது போன்ற கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை சொல்வதை போல, மரணித்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் இதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்க இல்லையா? ஏன்னா நாம கொண்டு போய் ஒரு நாயை புதைக்கல. நாய் யாருக்கும் கடன் பட்டிருக்காரு, அந்த நாய்க்கு யாரும் கடன் பட்டிருக்க மாட்டாங்க. நாய் செத்து போச்சா குழி தோண்டி மூடு, அதோட முடிஞ்சது. நீ போய் உன்னுடைய தகப்பனை அடக்கணம் பண்ணைய, அவர் யாரு? மனைவி அடக்கம் பண்ணல, அது யாரு? இதை சிந்திக்கணுமே இல்லையா? நாம என்ன பண்ணுவோம்னா, அதிகபட்சமாக ஜனாசா தொழுகையில் பங்கு கொள்வது, அடக்கம் பண்ணி முடிச்சிடுறது, இதுதானே. இதுக்கு மேல என்ன? பல கேள்வி கேட்பான்ல. ஜனாசா விஷயத்துல ஓன் கடமையை நீ கரெக்டா நிறைவேற்றனையா இல்லையா? நான் தொழுதேன், அது ஓரமா வை, அது எனக்கு தெரியும். நீ தொழுது தெரியும், ரமலானில் பள்ளியை நிரப்பியது தெரியும், திருமலை குர்ஆனை புரட்டியது தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு நீ என்ன பண்ண? கவலையே இல்லையே. இறந்தவர்களை பற்றி நம்மளுக்கு என்ன கவலைங்க? நடைமுறையாவது கவலையை வெளிப்படுத்துதா? 3ஆம் நாள் பாத்தியா பிரியாணி சாப்பிடுறது, 7ஆம் நாள் சாப்பிடுறது, 10ஆம் நாள் சாப்பிடுறது, 40ஆவது நாள் சாப்பிடுறது. ஒருத்தனுக்கு பிறந்த நாள் விழான்னு சொன்னான்னு வைங்களேன், அவன் மகிழ்ச்சியோட சாப்பிடலாம். ஏன்னா அவன் அதை மகிழ்வா நினைக்கிறான்ல. கல்யாண வீடு சாப்பிடலாம். நீ இறந்து போனாருங்கிற காரணத்தை காட்டி 3க்கு சாப்பிடுற, 7க்கு சாப்பிடுற, 10க்கு சாப்பிடுற, 40க்கு சாப்பிடுற, வருஷம் சாப்பிடுற. உன்னுடைய தந்தையினுடைய மரணத்துல உனக்கு என்ன சந்தோஷமா? பிரியாணி சந்தோஷமா? உலகில் எந்த ஒரு சமுதாயத்திலும் இந்த இழிவான தன்மை இல்லை. குர்ஆனா வேணும் இதுக்கு உனக்கு? நபிகளாருடைய பொன்மொழி வேணுமா? உன் மண்டையில மூளை இருக்கா இல்லையா? சிந்திச்சாவே தெரியல. என்னடா இது, ஒரு இறந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம பிரியாணி சாப்பிடுறோம், இது சரியா? என்னமோ இவர் இறந்தவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சு முடிச்ச மாதிரியும், இது ஒண்ணுதான் பாக்கியா இருக்கிற மாதிரியும், செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ண? இஸ்னாவு தாமன் ஆல ஜாஃபர் பக்கதா தாகும் எசுகலும் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு மனிதர் இறந்து விட்டாரா, சமுதாயம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? முதல் வேலை என்ன சொல்லுங்க? நீங்க கேள்விப்பட்டது என்னது? செய்ய வேண்டிய முதல் வேலை உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு படிப்பு. நீ சம, நீ சாப்பாடாக்கு. ஏன்னா அவன் கவலையில இருக்கான்.
அவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுக்கு சமையல் ஆக்குறதல்ல இப்ப அவனுடைய வேலை. அவனே அண்ணன் மூத்தா போயிட்டாரு, தம்பி மூத்தா போயிட்டாரு, பொண்டாட்டி செத்து போயிட்டா, கவலையில இருக்கும் போது நீ என்ன பண்ணணும்? சாப்பாடாய் கொண்டு போய் கொடு. கவலையால் அவனுடைய உடல் மெலிந்து விடக்கூடாது. உனக்கு இந்த உணர்வு வேணும். இதான சமுதாய கடமைங்கிறது. இன்னைக்கு இந்த கடமை யார் பண்ணா? யோசிக்கிறதே இல்லையா? மரண வீட்டில் சென்று நீ சர்வத்தை குடிக்கக்கூடியவன் எப்படி ஒரு நபி வழியை பின்பற்றக்கூடியவனாக மாற முடியும்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. முதல்ல நீ கேட்டேல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேட்டேல, இதுதான். இதுக்குள்ள போனமில்ல உனக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. கடன் பட்டவர், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுதான் இருக்கோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே இல்லையா, நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைரிஹி, ஒரு மூமினுடைய ஆன்மாவோடு அவனுடைய கடன் இருக்கு பாத்தீங்களா, கட்டி பிடிச்சு நிற்கும். மூத்தா போயிட்டாரு ஒரு ஆளு, இந்த முசீபத்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி என்ன கட்டி பிடிச்சிருக்குமா? அவன் வாங்கின கடன். என்ன கடனு? 4 லட்சம் 10 லட்சம். இந்த கடனா நீ வாங்கின 100 ரூபாய் கடன் ஒண்ண ஒட்டி, வெறும் 100 ரூபாய், 50 ரூபாய், அற்பம் தானே. மறுமையில சுவன வாழ்வை அடைவதற்கு இந்த கடன் அவனுக்கு தடையா இருக்கா இல்லையா? உன்னை ஈண்டெடுத்த தகப்பனார் எத்தனை நபருக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலில் மரணத்தை தழுவி இருக்கிறார். அவருடைய மறுமை வாழ்விற்கு உறுதுணையாக நீ செயல்படவில்லையானால் நீ என்ன பையன்? பாப்பா மூத்தா போற மாதிரி இருக்காரு, அவருக்கு என்னவெல்லாம் இருக்குன்னு இப்ப எழுதி வைங்க. கொண்டாட்டி சொல்றது, இன்னொரு அண்ணனுடைய கொண்டாட்டி எல்லாம் கணக்கு. மூத்தா போறதுக்கு முன்னாடி இவருக்கு இங்க இருக்குது, அவருக்கு கரும்பு கடையில அவ்வளவு இருக்குது, இவருக்கு காந்திபுரத்துல இவ்வளவு இருக்குது, தெரிஞ்சு இவ்வளவு இருக்குது, தெரியாம இவ்வளவு இருக்குது. இந்த கணக்கு போடுறோம் பாத்தீங்களா? நல்ல விளங்கிய நாம 5 நேரம் தொழுகையாளியாக இருந்தாலும் சரிதான், பண விஷயத்துல 5 பைசா, வெறும் 5 பைசா. ஒவ்வொரு சஃபில் உள்ளவர்களும் யோசித்து பாருங்கள். ஒரு 10 ரூபாய் கடன் இல்லாம நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா? பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்குது, வெளியே 10 ரூபாய் கடன் இருக்கு. பால்காரன்ட்ட கடன், எல்லாம் உடனே கொடுத்து வாங்க வேண்டியதுதான். அசால்ட். பால்காரன்ட்ட கடன், பேப்பர்காரன்ட்ட கடன். இயலாமையில் கேட்டு வாங்குறது வேற. உனக்கு முடியுமா? நீ எப்ப மௌத்தா போவ? எழுதியே வச்சிருக்குது. 2027 நீ மௌத்து நான் எழுதி வச்சிருக்குது. நீ வெளியே போகும் போதே மௌத்தா போலாம், தூங்கிட்டு இருக்கும் போதே மௌத்தா போலாம், நான் பயான் பண்ணிட்டு இருக்கும் போதே மௌத்தா போலாம். எந்த நம்பிக்கையில இருக்கிற? மறுமை என்பதற்காகத்தான் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணுமே இல்லையா? இன்னும் சொல்ல போனா வட்டியோட திருப்பி கொடுக்கும் அளவிற்கு ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துலதான் ஆர்வமே மூட்டிருக்கிறாங்க. நீங்க எனக்கு 200 ரூபாய் கொடுக்குறீங்க, திருப்பி கொடுக்கும் போது 250 ரூபாய் கொடுன்னு நீங்க கேட்கக்கூடாது. அது வட்டி, மார்க்கத்துல தடை. அதே நேரம் நான் உங்கள்கிட்ட 200 ரூபாய் வாங்கியிருக்கிறேன், கொடுக்கும் போது 50 ரூபாய் சேர்த்தியே கொடுக்குறேன். இப்படி குடுன்னு சொல்றாங்க. மார்க்கம் எப்படி சொல்லுது? உன் அவசரத்தை கொடுத்தானே இல்லையா, நீ போய் திருப்பி தானே கொடுக்குற, சேர்த்து கொடு. அப்பதானே அவன் 4 பேருக்கு கொடுப்பான். இவர் நம்ம கொடுத்ததை விட கூடுதல் கொடுப்பாரு, வட்டிங்கிற எண்ணத்துல இல்ல. இப்படி ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினாங்களே இல்லையா? ஒரு ஆளுக்கு ஜகாத் கொடுக்கறதுக்காக வேண்டி கடன் வாங்கி இருந்தாங்க. அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அபீ ராஃபிகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம ஒரு ஒட்டகம் வாங்கி இருக்கிறோம், அந்த ஒட்டகத்தை நீங்க திருப்பி கொடுத்துருங்க.
அப்படின்னு சொல்லி ஜகாத் பொருள் இருந்து சொல்றாங்க. அப்ப அவரு என்ன பண்றாருன்னு கேட்டா, கடனை திருப்பி கொடுக்கறதுக்காண்டி ஒட்டகத்தை பாக்குறாரு. வாங்கிய ஒட்டகத்தை விட இது ரொம்ப வலுவா இருக்கு, கொழு கொழுன்னு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவர் எந்த அளவு உங்களுக்கு கடனை கொடுத்தாரோ அதை விட ரொம்ப பெருசா நிக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அது வரமா நான் தர்றேன், இப்போ போயிட்டு வாங்க. இன்ன ஹியாருன் நாசி அஹ்ஸனுஹும் கலாஆ, வாங்கிய கடனை சிறந்த முறையில் திருப்பி கொடுக்கிறார்களே அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள். குடு, பெருசா தூக்கி குடு. இந்த நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ் துஆவை ஏத்துக்கல. அல்லாஹ்வுக்கு என் மேல கருணை இல்லையா? அவனுக்கு கருணை எல்லாம் இருக்குது. நீ ஈமான்தாரியாவ உட்கார்ந்து இருக்கிற, நீயே உன்னுடைய ஈமான் வலுவான ஈமானா, தெளிவான ஈமானா, உறுதியான ஈமானா? இத்து போன ஈமானை வச்சுக்கிட்டு இந்த ஈமானை வைத்துக் கொண்டு மறுமையில் நீ என்கிட்ட சொர்க்கமா கேட்கிற? எவ்வளவு படிப்பினை சொல்றாங்க. ஜும்மா பயான் எதற்கு இதெல்லாம் எதுக்கு? ரசூலுல்லாஹ் பேசும்போது அந்த ரோமம் துடிக்குன்னு சொன்னாங்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈமான் பண்படணும். சடங்கல்ல 12 1 10 முடியும் பேசணும் சடங்கா இது? திரைப்பட பாடலா? இறைவேதத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறைவேதத்தின் வசனங்கள் உன்னுடைய உள்ளத்தை புரட்டாவிட்டால் நீ அந்த இறைவேதத்தை வேதமாக பார்க்கவில்லை, திரைப்பட பாடலாக பார்க்கிறாய். இதானே இருக்கு அர்த்தம். இப்படி 1 2 கடமையா இஸ்லாமிய மார்க்கத்துல நிறைய இருக்குது. இந்த தலைப்பையே நீங்க ஒரு 20 வாரம் 25 வாரம் என்ன செய்யலாம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நீளமான தலைப்புகள். பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் யாருக்கு? தர்பியா கிளாஸ் போட்டு நடத்துறது. நாம் அந்த கடமையில கரெக்டா இருக்கிறோமா? மிருகமெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்ல, கோழியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்ல, எந்த அளவுக்கு அது பக்குவமா இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதே அபீ ராஃபி என்ற சஹாபி என்ன கேட்கிறாரு, அலில் வலத் அலைனா ஹக்குன், பிள்ளைகளுக்கு மேல எங்களுக்கு கடமை இருப்பதை போல நாங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கா? ஏன்னா உலகத்துல அப்படித்தானே பேசுவாங்க, பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை சிறந்தது அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்க ஆற்ற வேண்டிய கடமை இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த கடமை விஷயத்துல நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சரியா நடந்தோமா? உனக்கு பயந்து நடப்பான் அவன், வேற வழி இல்ல, நீதான் சாப்பாடு போடணும், நீ அவன்கிட்ட கரெக்டா நடந்தையா? எல்லாம் சொல்றான்ல குர்ஆன்ல, உன்னை காப்பாத்து, நீ ஊரை காப்பாத்துறதெல்லாம் ரெண்டாவது, ஜமாத்தா காப்பாத்துறதெல்லாம் ரெண்டாவது. பூ அன்புசுக்கும் அஹ்லீக்கும் நாராங்கிறான்ல, உன்னையும் காப்பாத்து, உன் குடும்பத்தையும் காப்பாத்து. நீ பெற்றெடுத்தா மட்டும் போதாது, எப்படி வளர்த்தன அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அழுதழுது என்கிட்ட கேட்டே, குழந்தை வேணும்னு கேட்டே, குழந்தைய கொடுத்தனா இல்லையா? நான் உனக்கு குழந்தைய கொடுக்கக்கூடிய நேரத்தில் கருதலையாவாடா நான் கொடுத்தேன்? குடிகாரனா கொடுத்தனா? ரவுடியா கொடுத்தனா? எப்படி கொடுத்தேன்? நீ வளர்த்த லட்சணத்தை பாரு, எப்படி நிக்கிறான்னு பாரு. மறுமை நாள்ல எல்லாம் முன்னாடி நிக்க வச்சு கேட்பானா இல்லையா? நீ வளர்த்தன பையன் எப்படி நிக்கிறான்னு பாரு. இதுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்தணுங்க. அறிவுரையா மட்டும் நம்ம கேட்டா பத்தாது, கவனம் செலுத்தணுமே இல்லையா? கவனம் செலுத்துறதும் இல்ல,
அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதும் மதிக்கிறதும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல எல்லாம் அந்த அளவுக்கு சொன்னாங்களா இல்லையா? பெருசா வேணும். நம்ம என்ன அதிகமா நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட கடமை முடிஞ்சுது. நம்ம நினைப்ப என்னது, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, கடமை முடிஞ்சது. இப்படி யார் சொன்னா உங்ககிட்ட அதோட கடமை முடிஞ்சதுன்னு அப்படி ஏதாவது இருக்குதா? அப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட உன் பிள்ளைக்கு உனக்குள்ள உறவெல்லாம் அந்து போச்சா? 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்த, 19 வயசுல வீட்டுக்கு வந்துடுறான். புருஷன் அடிக்கிறாரு, அவரு குடிக்கிறாரு, தூக்கி போட்டு மிதிக்கிறாரு சொல்றாங்க இல்லையா? குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அப்படி சமாளிச்சுட்டு போனோம். இதெல்லாம் பெரிய மேட்டராவெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகம்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? 18 வயசுல கல்யாணம், 19 வயசுல வீட்டுக்கு வந்தாச்சு, ஆலோசனை சொல்லி, ஆலோசனையெல்லாம் சொல்லலாம், அறிவுரையை சொல்லலாம், அனுப்பி விட்டாச்சு. மறுபடியும் 1 மாசத்துல ஓடி வரலாம், மறுபடியும் இதே தான். 5 வருஷம் இதே தான் வேலை. 5 வருஷமா அவ புள்ள திரும்பி வந்துகிட்டே இருக்கிறா. உனக்கு உணர்வு இருக்கிறதா இல்லையா? செத்த பிண்டத்தையா வாழ்வதற்கு நீ அனுப்பி இருக்கிறாய்? பெற்றோர் என்ற உணர்வு வேணுமா வேணாமா? சகிச்சு வாழுன்னா சகிக்க முடியலன்னு தானே ஓடி வர்றா. காரணம் மாற்று வழி ஏதாவது சொல்லிக் கொடு. ஊரு என்ன பேசும், உலகம் என்ன பேசும் இருக்கா இல்ல? எத்தனை பேர் இப்படி வாடிட்டு இருக்கிறாங்க? 22 வயசுல கல்யாணம், 30 வயசு ஆகுது, இன்னும் சமாதானம் பண்ணி 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 வாழ்க்கையை இப்ப நாசமாக்குறது யாரு? அந்த நேரத்தில் அவர்கள் தவறான வழியில் சென்று விட்டால் அதற்கு மூல காரணம் யாரு? 2 மாசத்துல விவகாரங்க, 3 மாசத்துல விவகாரம், கடைசியில 10 வருஷம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் எவனாவது ஒரு கிழவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது. இது நடக்குதா இல்லையா? இது அப்ப பெற்றோர்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? திருமண விஷயத்திலே நீங்க எடுத்தீங்கன்னா யாரை பண்ணி வைக்கிற, விரும்பக்கூடிய நபரையா பண்ணி வைக்கிறாங்க, அவர்கள் பிரியப்படக்கூடிய நபரையா பண்ணி வைக்கிறாங்க? அப்படின்னு இல்லையில, எல்லாத்திலையும் உரிமைகளை மீறக்கூடியவர்களாக நம்ம வாழ்ந்துவாங்க. இது எல்லாத்துக்குமே கேள்வி இருக்கிறது. சுருக்கமா சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? அல்லாட்ட சாலிஹானவனாக போனா மாத்திரம் பத்தாது, உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ சாலிஹானவன் பேர் எடுத்திருக்கணும், அவனை கூப்பிட்டு கேட்பான் அல்லாஹ். யாரெல்லாம் நான் சாலிஹான நல்லவங்களை எல்லாம் பண்ணேன், அது சரி, உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை 1ஆம் நம்பர் செய்தாங்க, நீ எப்படா தொலைஞ்சு போவேன்னு அவன் இருந்தான்? உன்னுடைய தொல்லைக்கு பயந்து அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்டை வீட்டாரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அளவுக்கு போதனை வேற யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? ஏன் அண்டை வீட்டை பத்தி அதிகமா சொன்னாங்க? உன்னுடைய தம்பி இருப்பாரு கருங்கடையில, நீ இங்க இருப்ப, நைட் அட்டாக் வருது, கருங்கடையிலிருந்து தம்பி ஓடி வர மாட்டார், பக்கத்து வீட்டுக்காரன் தான் வரணும். யாரா இருந்தாலும் அவன் தானே வரணும். அப்ப அவன்கிட்ட நீ எப்படி நடக்கணும்? இன்னைக்கு நம்ம அப்படி பேர் எடுத்திருக்கிறோமா? நம்ம பக்கத்து வீட்டுல போய் என்னை பத்தி கேட்டா நல்ல ஆளுன்னு சொல்லுவாங்களா? இவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பேருவாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னாங்களே இல்லையா அண்டை வீட்டாரை பற்றி? அவன் காம்பவுண்ட்ல ஏதாவது ஒரு காய போட்டா அதுக்கு போட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற, அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிளைகள் இந்த சைடு வந்தா அதுக்கு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனா பேசுறதுல சமூக ஒற்றுமை. என்ன சமூக ஒற்றுமை? உன் பக்கத்து வீட்டுக்காரங்க நீ ஒற்றுமை இல்லையா? அல் ஜாரு அஹக்கு பிசுஃபாதி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 5 வீடு இருக்குது, ஒரே வாசல் தான், ஒரே காம்பவுண்ட்ல 5 வீடு. அதுல ஒரு ஆள் வீட்டை விற்கிறதுக்கு போறாரு. யாருக்கு விற்கிறது? உடனே புரோக்கருக்கு கால் பண்ணி ஒரு நல்ல ஆளா கொண்டு வாங்க, இப்படி சொல்லக்கூடாது. ஒரே காம்பவுண்ட்ல 5 வீடு இருக்குது, ஒரு பாதை தான், அந்த இடத்துல நான் வீட்டை விற்கணும். யாருக்கு விற்கணுமா? மற்ற வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கணும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உங்களுக்கு தேவைப்படுதா, உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்டு அவரு வேணான்னு சொன்னா நீங்க வேற பக்கம் விட்டுருங்க. ஏன்னா அவருக்கு தான் தேவை இருக்கும். அவருக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க குடும்பத்துல, இடம் பத்தாம இருக்கும். நீ கொடுத்துட்டு போனேன்னா அவருக்கு கொஞ்சம் அது நல்லா இருக்கும். போற நேரத்துல நல்லதை செஞ்சுட்டு போகணும். இன்னைக்கு என்ன, போறதான் போறோம், இவனை விட்டக்கூடாது, அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறான் பாடுறா அப்படின்னு எவனோ ஒரு முசீபத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு அவன் வாழ்க்கையவே போட்டு தொலைச்சு விட்டுருவான். இது உனக்கு இப்ப இனிக்குது இல்ல, உனக்கு இதுல நீ ரசிச்சியல, நீயே இதுக்கு மறுமையில் நீ வருந்துவ. இதெல்லாம் தான் கடமைங்கிறது. கடமை கடமை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் செய்ய வேண்டிய கடமை. சமூகத்தை குறை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. இது ஏற்கனவே நம்ம கடனுக்கு சொன்னோங்க. எத்தனை பணக்காரா இருக்கான் இந்த தெருவில், எத்தனை பணக்காரா இருக்கான்? ஒருத்தனாவது 100 ரூபாய் தருவானான்னு கேட்பாரு, தருவானா? இப்படி எல்லாம் குறை சொல்றது. அவன் ஏன் தரல, அவன் ஏன் தரலங்க? பள்ளி கட்டுறதுக்கு தந்தானா இல்லையா? மதரசா கட்டுறதுக்கு தந்தானா இல்லையா? அரபு கல்லூரி கட்டுறதுக்கு தந்தானா இல்லையா? கஞ்சிக்கு தந்தானா இல்லையா? ஏன் உனக்கு தரல? நீ கொடுத்தா தானே தருவாங்க. நீ வாங்கினா திருப்பி அழகா கொடுக்கணும் இல்ல? ஆனா நம்ம குறைய மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கோம். எது நிறையோ, எது ஒரு மூமியினுடைய வாழ்வுக்கு அடிப்படை தேவையோ அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறோமா? இப்படி நம்ம வீட்டுல இருந்தே கடமைகளை நம்ம யோசிச்சோம்னு வைங்களேன், 100ல 50 மார்க்கு எனக்கு நானே போட மாட்டேன், ஆனா எனக்கு அல்லாஹ் மறுமையில 100 போடணும். என்ன நியாயம்? நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது எனக்கு நானே மார்க் போட்டா கம்மியாத்தான் போடுவேன், அல்லாஹ் மட்டும் 100 போட்டுருவானா? இன்றைக்கு அந்த மனப்பான்மையில நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி சமூகத்தினுடைய நிலைப்பாடு, சீரழிவுகள் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என்ன காரணம்? எப்படி வளர்த்த சொன்னாங்களோ அப்படி நீ வளர்த்தனையா? வளர்ப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நாம அந்த சுருக்கமான விஷயத்தை மட்டும் முடிச்சுக்குவோம். 7 வயதானால் தொழுகையை கட்டுப்படுங்கள், 10 வயதானால் அடியுங்கள். அப்புறம் சொல்லு, அப்புறம் இன்னொன்று இருக்கிற சொல்லு சொல்லு. ஏன் அதோட நிறுத்தி போற? 10 வயதானால் உங்கள் பிள்ளைகளுடைய படுக்கையை பிரித்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? 15 வயசுல அம்மா கூட தான் படுப்பார். வயசு 15, அம்மா கூட தான் படுக்க, தங்கச்சி கூட தான் படுக்க. இத கண்டிச்சாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அப்படியா இருக்குது? உலகம் போகக்கூடிய போக்க நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நாம அந்த கோர்ட்டை குறை சொல்லிட்டு இருப்போம். என்னடா தீர்ப்பு கொடுக்குறாங்க, இது ஒரு தீர்ப்பா? இது ஆம்பளை கல்யாணம் பண்ணலாம் தீர்ப்பு கொடுக்குறான்ல. காரணம் என்ன? அந்த அளவு கேடு கட்டவன் இருக்கான்னு அர்த்தம். தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். பொம்பளை கல்யாணம் பண்ணலாம், கள்ளக்காதல் கூடும், எல்லாம் நம்ம இந்த காலத்துல பாக்குறோமா இல்லையா? இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். அதுல பிராய்லர் கோழியா எப்ப பார்த்தாலும் குழந்தை இதை சாப்பிடு, இதை சாப்பிடுமா, இதை நல்லா சாப்பிடு அப்படின்னு சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் பழகிட்டு இருக்கணும். பிராய்லர் கோழியாது கறி வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு கண்காணிக்கணுமா இல்லையா? பாருங்க, ஒழுக்கத்துல எந்த அளவுக்கு தலையிடுறாங்க பாத்தீங்களா? குர்ஆன்ல கூட அல்லாஹ் 24வது அத்தியாயத்துல கூட அல்லாஹ் சொல்லத்தானே செய்யறான். சின்ன குழந்தையா இருந்தா கூட 3 நேரங்கள்ல அனுமதி வாங்காம எங்கேயுமே குழந்தைய அனுமதிக்க கூடாது. மற்ற நேரங்கள்ல அவங்க சலாம் சொல்லிட்டு வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனா 3 நேரம், ஒண்ணு மதியான நேரம், இன்னொன்னு காலை இருக்கு பாத்தீங்களா அந்த நேரம், இன்னொன்னு இரவு படுக்க போகக்கூடிய நேரம். இதெல்லாம் நீங்க 24வது அத்தியாயத்துல நீங்க புரட்டி பார்க்கணும். பால் வாங்கிட்டு வாங்க நான் அனுப்புறீங்க, போய் டீத்தூள் வாங்கிட்டு வா, அக்காட்ட போய் டீத்தூள் வாங்கிட்டு வாங்க. போனா கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி அவங்க உள்ள வர சொன்னா நீ உள்ள போகணும். இதெல்லாம் 24வது அத்தியாயத்துல இருக்கா இல்லையா? இந்த ஒழுக்கவியல் பாடத்தை உலகத்திலே கல்லூரிகள் நடத்துமா, பள்ளிக்கூடங்கள் நடத்துமா?
எந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த கல்வியில இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பார்களா? நீ ஒழுக்கமா இருந்தா என்ன, கெட்டு தொலைஞ்சா என்ன, எனக்கு வேலை கரெக்டா நடக்கணும். அதானே இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம். இஸ்லாம் தானே மனிதனுக்கு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, வழிகேட நம்ம தேடி போனோம். இப்ப அப்படியா? எல்லாம் உன்னை தேடி, உனக்கே தெரியுது, உனக்கே தெரியுது உள்ள சைத்தாத்தனை நம்ம கையில. அப்ப நீ உன் மகனுடைய விஷயத்துல எப்படி இருக்கு, உன் மகளுடைய விஷயத்துல எப்படி இருக்கு? எல்லாத்தையும் இவங்க அப்படி திறந்து விட்ட மாதிரி பண்ணிடுவாங்க. கடைசியில் என்னன்னா புலம்புறது, அவனால என் மகன் கெட்டு போயிட்டான். அவனால கெடல, உன்னாலதான் கெட்டது. உன்னுடைய அறிவீனமான செயல்பாடு இருக்குல்ல, அதனால கெட்டது. இப்படி ஒவ்வொன்றுக்கு எல்லாம் மறுமை நாள்ல கேள்வி கேட்பான். அந்த எல்லா கடமைகளையும் உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் எப்போது திருத்தி நடக்கிறோமோ அப்போதுதான் மறுமை நாளிலே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை இறைவன் தருவான் என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு. அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, பொதுவாக இந்த கடமை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு சிந்தனையில வரும். பிற மனிதனுக்கு செய்ய வேண்டியது கடமை, அதுல சந்தேகம் இல்லை. எனக்கு நான் செய்யணுமே, அந்த கடமை இருக்கா இல்லையா? அந்த கடமையில நான் கரெக்டா இருக்கிறேன்னா, உடல் ஆரோக்கியம் இது கடமையா இல்லையா? என் உடம்ப பார்த்துக்கிறது கடமையா இல்லையா? இன்னைக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதை போல எத்தனை காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கடமையில நம்ம கரெக்ட் இல்லை. எந்த கடமையில? என் உடல் கெட்டு போகுதுன்னு தெரியுது, அனுபவத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் அந்த தீய பழக்கத்தை உடனே மாட்டிக்கிறேன்னா இதுக்கு கேள்வி இருக்கிறது. இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுல எல்லாம் தவறாம நடந்துக்கணும், தவறவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் தான். துடிக்குது பாத்தீங்களா, இறையும் துடிக்குது பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணோம்? அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா துடிச்சுட்டாரு. அல்லாஹ் கொடுத்த அருளா இல்லையா? நீ இதுவரை சுவாசிக்கிறீல, அந்த காத்தை சுத்தமா எடுத்து உள்ள கொண்டு போவதில்லை. அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண? நேற்று சாப்பிட்ட, காலையில சாப்பிட்ட, வாயில போடுறது தான் உனக்கு தெரியும். அதை அரைச்சு எடுத்து கழிவை கழிச்சு விட்டு சட்டை மாத்தி மாத்தி அனுப்புதில்லை. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதனாலதான் அமானிதம், இது எல்லாமே அமானிதம். நல்லா கேட்பான், உனக்கு நான் கையை எப்படி கொடுத்தேன், இதயத்தை எப்படி கொடுத்தேன், நீ எப்படி கொண்டு வந்திருக்கிற? அதுலயும் குறிப்பாக இது மாதிரியான ஊர்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், மெட்ராஸ், தூக்கத்தை பத்தி எல்லாம் நிச்சயமா கேட்பான். தூக்கம் இருக்கு பாத்தீங்களா, 12 மணிக்கு பார்த்தா ரோட்ல தான் நின்று, 12 மணிக்கு பார்த்தா ரோட்ல தான் நிக்கிறது. என்னத்துக்கு? ஆய்வாங்க நடக்குது, தப்சீர் ஆய்வா நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணு இல்லை, சும்மா வெட்டி நேரத்தை வீண் பண்றது. எனக்கு ஃபஜ்ருக்கு எந்திரிக்கவே முடியல, நீ இப்படி நின்று இருந்தா நீ எப்படி எந்திரிப்பாங்கிற? நீ காக்காவெல்லாம் பாக்குறோம்ல, அது டைமானா போயிடும், கூட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்ச போயிட வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் உட்காந்து என்ன செய்யறது, அங்க உட்காந்து அரட்டை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அல்லது படுக்கையில படுத்துக்கிட்டு இவருக்கு என்ன வாட்ஸ்அப் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க 2 மணிக்கு அறிக்கை போட்டு விடுங்க முகநூல்ல, அப்போ ஒரு 4 கிறுக்கு வந்து அதுக்கு லைக் போடும். இந்த நேரத்துல கூட நம்மளுக்கு லைக் போடுறாங்கன்னா ஒன்ன மாதிரி ஒரு கிறுக்கு உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. தூக்கம் கேட்டு போயிருக்கான், அவனும் தூக்கம் கேட்டாவன்னு அர்த்தம். இது சாதாரணமா நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா. இது கேள்வி இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு மறுமையினால நம்ம பதில் சொல்லணுமா இல்லையா? தூக்க வராம மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க எத்தனையோ பேர். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அந்த பாக்கியத்தை. தூக்கத்தையும் தாண்டி அப்படி அடக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, இதெல்லாம் நம்ம பண்ணி கொண்டிருப்போம். இது எல்லாமே மறுமையினால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மகிட்ட கேள்வி கேட்பான். இதை எல்லாத்தையுமே நம்ம எப்ப செவ்வையாக்குறோமோ அப்பதான் நம்மளுடைய ஈமான் சரியா. யா அல்லாஹ் எனக்கு ஈமானை வலுப்படுத்துவாயா, நீ வலுப்படுத்துறது ஒண்ணுமே பண்ணலையே,
பிரியாணி வேணும்னு ஆசைப்படுறோம், ஜும்மா முடிஞ்சவன போய் சாப்பிடணும் ஆசைப்படுறதுல வரும்போது வாங்கி கொடுத்தியா? மளிகை சாப்பிடணும் வாங்கி கொடுத்தாச்சா? ஆடு மாடெல்லாம் வாங்கி கொடுத்து தான் வந்திருக்கேன். நீங்க பிரியாணி அரிசி வாங்கி கொடுத்தா வந்திருக்கியா? நீ ஒரு அளவு வாங்கல, பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னா நீ ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையே. அதே மாதிரி சொர்க்கம் வேணுமா? அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, உலக வாழ்வு இருக்கிறதே மறுமை நாளுடைய விவசாய ஸ்தலம். இங்க நீ என்ன போடுறையோ அது மட்டும்தான் அங்க கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்க என்ன போடுறையோ அது மட்டும்தான் அங்க கிடைக்கும். வேற யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது, உதவியே செய்ய மாட்டாங்க, வெற்றி கிடைக்காது. நான் சொன்ன மூமினா மட்டும் நீ வாழ். இப்ராஹிம் நபியை ஈண்டெடுத்த தகப்பனாக இருந்தால், என்னுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நடந்தால், கடமையை புறக்கணித்து நடந்தால், அந்த இப்ராஹிம் நபியினுடைய தந்தை நரகவாதி. நீ யாருங்க? நூஹ் நபியினுடைய மனைவி நரகவாதி, நீ யாரு? லூத் நபியினுடைய மனைவி நரகவாதி, நீ யாரு? நீ எந்த நம்பிக்கையில மறுமையில இந்த வரப்போற? நபிகள் நாயகத்துடைய சின்னப்பான் சொல்றமே, அபூல் அஹப் நரகவாதி, நீ யாரு? நபிகள் நாயகத்தை பெற்றெடுத்த தகப்பன் நரகவாதி, தாய் நரகவாதி, நீ யாரு? என்ன நம்பிக்கை வரப்போற மறுமையில? இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? விரிவா சொல்ல வேண்டியது அறிவுள்ளவர்களுக்கு இது போதும். இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல இந்த ஒரு நிமிஷத்துல நான் சொன்ன பாத்தீங்களா? நாம ஈமான கரெக்டா வச்சா மறுமையில வெற்றி கிடைக்கும், இல்லையா வருந்த வேண்டியதான். வருத்தப்பட்டு லாபமா? லாபமும் இல்லை. இப்பவே எச்சரிக்கையோட நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம சப்பிக் அலா கல்பி அலா தீனிக்க வாலா தாத்திக்க வாலா இஸ்லாம் இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லதிக்ருல்லாஹ் அல்லாஹு